யோகம் கர்ணம் வேலை செய்யுமா செய்யாதா? ஆக்சுவலாக அஸ்ட்ராலஜர் ஆன பிறகு நான் நிறைய கான்செப்ட்ஸ்லாம் எடுத்து பார்க்குறதே இல்லை. ஒருத்தங்க வந்தாங்க ஜாதகம் பார்க்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன லக்னம் சனிலேருந்து குருலேருந்து வேலை செய்தா, அதுக்கப்புறம் கோச்சாரம் எப்படி போகுது அப்படிங்கிறது மட்டும்தான் நாங்கள் பார்ப்போம். அதிலே ஒரு 80 to 90% அவங்க லைஃப்பை படித்து ஈஸியாக சொல்லிட முடியும். இப்போ ஏன் இந்த யோகம் கர்ணம் வெளியில் வந்தது? அதாவது ஒருத்தர் ஜாதகம் எடுத்துட்டு வராங்க, அவங்க லைஃப் என்ன, அவங்க டெஸ்டினி என்ன புரியலன்னா ஜாதகத்தை ஃபுல்லாக பார்க்க தெரியலன்னு அர்த்தம். புரியலன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க, தெரியலங்கிறதும் அவங்க சொல்ல மாட்டாங்க. தெரியாத போது நட்சத்திரத்தை பார்க்கலாமா, அதுக்கப்புறம் ஹோரையை பார்க்கலாமா, ஆருட லக்னத்தை பார்க்கலாமா, யுரேனஸ் நெப்டியூனை பார்க்கலாமா, அதுக்கப்புறம் யோகத்தை பார்க்கலாமா இல்லை கர்ணத்தை பார்க்கலாமான்னு வச்சுப்பாங்க. யோகம் கர்ணம் சில வருடங்களுக்கு முன்னாடி அதை பற்றி யாருக்குமே தெரியாது. டு சம் எக்ஸ்டென்ட் நீங்கள் நட்சத்திரத்தை வச்சு பார்க்கலாம். ஏன்னா எல்லா நட்சத்திரத்துலேயும் ராகு கேதுவோட இருந்ததுன்னா யூஸ்வலாக அவங்க லைஃப் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் ஹோரையை வச்சு பார்க்கலாம். ஏன்னா பிறந்த ஹோரை, பிறந்த நாள், பிறந்த நட்சத்திரம் வச்சு உங்கள் லைஃப்பையும் டெஸ்டினியும் நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். பட் யோகம் கர்ணம்ங்கிறது அந்த கான்செப்ட் நீங்கள் எந்த சாஸ்திரம் எடுத்து பார்த்தாலும் அது அங்கே இல்லை. நீங்கள் பிருகு நந்தி நாடி எடுத்து பாருங்க, எந்த பழைய நாடி சுவடிகளோ இல்லை பழைய வேதிக் டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் கண்டிப்பாக இல்லை. ஸோ ஒருத்தருக்கு ஜாதகம் பார்க்க தெரியல அப்படின்னா இந்த கர்ணத்தில் பிறந்திருக்க, இந்த யோகத்தில் பிறந்திருக்க, அதனால உன் லைஃப் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன் அதே யோகம் அதே கர்ணம் மற்றவங்க லைஃப்ல போட்டு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது. ஒரு டெக்னிக்கை எடுக்கிறீங்க அப்படின்னா அது கன்சிஸ்டண்டா எல்லாருக்குமே அது காமிக்கணும். இப்போ சனி லக்னத்துலேருந்து 8ஆம் வீட்டில் போகுது அப்படின்னா சிம்ம லக்னத்தில் இப்போ எல்லா சிம்ம லக்னத்துக்கும் வேலையில் ப்ராப்ளம் இருக்கும். வேலையில் போயிடுவாங்க, அவங்க வேலை ரிசைன் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும், அதுக்கப்புறம் வேலை கிடைக்காது. நீங்கள் எல்லா சிம்ம லக்னமும் கேட்டு பாருங்க, வேலையில் ப்ராப்ளமான ஆமான்வாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது கன்சிஸ்டண்ட்டாக வேலை பண்ணும். யோகம் கர்ணம் எங்கே வேலை பண்ணுது? வேலை பண்ணலை. அப்படி வேலை பண்ணாத ஒரு டெக்னிக்கை எல்லாரும் ஆமாம் யோகம் கர்ணம் பார்க்கணும், யோகம் கர்ணம் பார்க்கணும். உங்களுக்கு பார்க்க தெரியல, ஜாதகம் பார்க்க தெரியல, அதனால இல்லாதது ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டு உன் யோகம் இந்த இதில் இருக்கு, உன் கர்ணம் இது இருக்கிறதுனால உங்கள் லைஃப் ப்ராப்ளம் இல்லை. நடைமுறையில் யோகம் கர்ணம் நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க, அந்த ஹோரையோட நிப்பாட்டிப்பாங்க. இன்ஃபேக்ட் ஹோரை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அதுவே ஒரு நிறைய மிஸ்ஸிங் கான்செப்ட். அது ரிச்சுவலாக பண்ணுறவங்க, ரிச்சுவலிஸ்டிக் ப்ரீஸ்ட்டுக்கு மட்டும்தான் ஹோரை தெரியும். அதுவும் பயங்கரமாக படித்த வித்வான்களுக்கு மட்டும்தான் ஹோரை தெரியும். என்னோட குருநாதர் ஹோரையை யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். மற்ற எந்த அஸ்ட்ராலஜர், எந்த பண்டிதர்கள், எந்த குருமார்கள், எந்த ப்ரீஸ்ட் வாத்தியார்கள் ஹோரையை யூஸ் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. எல்லாம் நட்சத்திரத்தோடையே முடிச்சிருவாங்க. திதியை யாருக்கும் தெரியாது, திதி எதுக்கு யூஸ் பண்ணோன்னு தெரியாது, நட்சத்திரம் எதுக்கு யூஸ் பண்ணோன்னு தெரியாது. எல்லாமே அவங்க யூஸ் பண்ணுறது எதுவும் அறக்குறை இல்லைன்னா அவுடேட்டட் டெக்னிக்ஸ். ஸோ தயவு செய்து யாரும் நம்பாதீர்கள். யோகமும் கர்ணமும் வேலை செய்யுமானா அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இல்லை. உங்கள் நட்சத்திரம், பிறந்த நாள், என்னைக்கு பிறந்திருக்கீங்க, இட்ஸ் மண்டே டியூஸ்டே, அந்த நாள், உங்களுடைய பிறந்த நட்சத்திரம், உங்கள் பிறந்த மாதம், இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த மாதமோ இல்லை டே, தட் இஸ் அந்த நாளின்னு சொல்கிறதோ இல்லை நட்சத்திரமோ அப்போ என்ன நடக்குதோ அந்த வருகின்ற மாதமோ வருடமோ அப்படி தான் இருக்கும். அந்த கர்ணமும் யோகமும் வேலை செய்யாது. அதை எடுத்துக்கொண்டு வைத்து கொள்ளாதீர்கள். எந்த புது கான்செப்ட் வந்தாலும் ஒரே ஒன்று கேளுங்க, எல்லாருக்குமே இது யூஸ் பண்ணுறீங்களா, எல்லாருக்குமே இது இம்பேக்ட் காமிக்குதான்னு கேளுங்க. அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும் இந்த யோகமும் கர்ணமும் எடுத்து வச்சுக்கணுமான்னு. ஸோ யோகம் கர்ணத்தை நம்பாதீர்கள். உங்கள் தேதியை சொல்லுங்கள், உங்கள் டேவை பாருங்கள். ஸோ அந்த டேவை வச்சு உங்கள் லைஃப்பை எப்படி நீங்கள் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லலாம். இது ஜெய்ஸ்ரீ அஸ்ட்ராலஜர் யோகம் கர்ணம் பற்றின குறிப்பு.